மாணிக்கா மாணிக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுப்பா. அதுதான் சொல்றாங்க. அடிவாத பட்டு வந்திருக்கிற தப்பு இல்லப்பா, தப்பு இல்லப்பா. அப்புறம் என்ன ஊருது? அந்த ஊரோட மொத்தம் 3 வீட்டு அடிபடுகிறான். ரொம்ப முறுக்குன்னு வச்சுக்கா அவரு அறந்துடும். ரொம்ப முறுக்கு கூடாது. ரொம்ப முறுக்குன்னா அவர் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதிகமாச்சுன்னா பெரிய அர்த்தம் தான். அதுதான் சொல்றேன். எதுவும் ஒரு அளவு இருக்குது. கொஞ்சம் ரொம்ப முறுக்காடினா அவர் திரும்பி நாட்டுக்கு போறோம் போயிட்டாரு என்ன பண்ணுவீங்க? வா நெஞ்சு பிறகு வந்த மகாராணி அம்மா ஓய்ச்சி வாயில போட்டுனேன். போனா போட்டோம். இப்ப நீ புகாகரனா நான் சொல்றது கேளு. வா கத்திரிக்காக கை கால முளைச்சு மறைக்கிற ஆனா உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். புளிங்க போது நான் பார்த்துருப்பாங்க. சரி ரைட். அப்புறம் நடக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன் குட்டியா, நீ அப்படி ஒரு ஓரமாயிரா. நான் ஓரமா இருக்கிறேன். அண்ணா சந்தோஷமாக இருந்துட்டியா அவரை கூப்பிடுறேன் வருவாரு. சந்தோஷமா கூப்பிட்டு ஆடு பாடி மாய்க்கணும். நான் புத்திமதி சொல்லி போய் வந்து சொல்லு அப்படியே நைட்டா வருவாரு. அப்படியே மாடிவாங்க. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமாக ஆடணும். அண்ணன் எப்ப தொலைவான் திண்ண எப்ப காலி ஆகணும் நிறைய பேர் என்னன்னு சரி தெரிஞ்ச தெரியாமல் அவங்க மீது ரொம்ப மன வருத்தப்பட்டேன். இப்ப நான் புத்திமதி சொல்லிக்கிறேன். இப்ப போனா உன் நல்ல வரவேற்பு அந்த அளவுக்கு புத்திமதி சொல்லி வச்சுக்கிறேன். நல்லது அன்றே மறப்பது நன்று. அதனால உன்னை பத்தி சொல்லிக்கிறேன். தீமைகளை மறந்து விடுகிறேன். நல்லதே ஆட்டத்துக்கு வரதெல்லாம் மாணிக்கத்தை பத்தி செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுறேன். அதெல்லாம் நினைக்காத. இப்ப செஞ்சு பாரு நல்லது. எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சுக்கிறாங்க. எந்த கம்பெனிலுமே ஒரு வருஷம் முழுசா ஆடுறாங்க. 2025 சுபாஷ் ஆடிக்கிறது போன வருஷம். அதுல நான் முழுசா ஆடல. உங்களுக்கு தெரியல. போன வருஷம் அதே மாதிரி ஆடுவேன். நான் உன்னை பத்தி தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். அடைக்கும் கரங்கள் தான் அடைக்கும் என்று சொல்வார்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஒருவேளை நம்ம திட்டிட்டோம் பேசிட்டு இருந்தேன் என் மேல பாசம்
எதையோட கேட்கறேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா கேட்குற? பண்ணலாமா? செய்யலாங்க. என் மனதுல ஒரே ஒரு ஆசைன்னு சொன்னீங்களா, எனக்கு அதை மட்டும் செய்யுங்க. உனக்கு என்ன வித ஒரு சுகம் அதை நான் கொடுத்துருக்கேன். என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கு தாண்டி சொந்தம். என்னடி வேணும்? என் உயிர் வேணுமா? என் பேச்சு வேணுமா? என் மூச்சு வேணும்? என்னடி வேணும் சொல்லுடி. உயிர் வச்சிருந்து நான் என்ன பண்ண போறேன்? என்னங்க இந்த நாடு நகரம் உப்பு சட்டை வரவோட இந்த மீனா பேர்ல எழுதி வைக்கணும். சொல்றாங்கன்னா பதில் சொல்லணும். நான் அதற்காக குறிப்பிட்டேன். அவங்க சப்போர்ட்டுங்க. நான் சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. அவங்க பக்கம் தான் இருக்கேன். என்னங்க பரவாயில்ல, நிறைய பேர் கம்பெனி சப்போர்ட் சரி. உனக்கு என்ன வேணும்? விரைவாக நீ ஆணையிட்டா அதை நிறைவேற்றுவதற்கு சித்தம் உன் மாமன். அப்படியா சொல்லணும். என்ன தெரியுமா வேணும்? இந்த நாடு யார் பேர்ல இருக்குது? ஏன் பேர் இருக்கு? உன் பேர்ல இருக்குது. அது இப்போதே மீனா பேர்ல மாத்தி எழுதணுங்க. இவ்வளவு காலம் இல்லாத இந்த கேள்வி கேட்கிறார். என் உடல் பொருள் ஆவி எடுத்து உனக்குதானே சொன்னான். சரி, எப்பொழுது உனக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டதோ சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். வாழ்க்கையை நம்பிக்கை என்ற அச்சல் தான் சோன்று கொண்டிருக்கிறது. என் மீது உனக்கு சந்தேகம் வந்துச்சு. என் உயிரே உனக்கு. அப்படியா? ஏய் மாணிக்கம், அம்மா பேருன்னா எப்பவுமே சொல்றா. ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பாங்க. இந்த கணக்கு வந்து கேளாமல் மற்றவருடைய மனநிலையை அறிந்து அதற்கேற்றவாறு நான் நடக்கிறேன். ஆமா, அது மட்டும் நான் கேட்கிறேன். முன்னாடி ஆமா. கொடுத்துடலாம். நான் நடக்கிறேன். தம்பியா கோபியா. ஏய் கோபி. ஏய் என்ன? எப்ப யாருங்க வந்து சாவுங்க. என்னடா? வா. தேவரு வாரு குனி. அதெல்லாம் முடி போடுறேனா? முட்டியா முட்டி போட்டு சர்வீஸா? கத்து கொடுக்கணும். பாருங்க. ஏமா பாலாறு மட்டும் உண்டால இருக்குது. இப்ப மாத்தி அம்மா பேரு உயிர் எழுதணும். அதனால தலைப்புல வந்து எப்பவுமே புள்ளியார் சூத்திர போய்க்கணும். இல்ல போடுவாங்களே என்ன முதல்ல பிள்ளையார் சுழி நான் மாத்தி போட்டேன். விசிட்டு நீ சொல்லு, நான் எழுதுறேன். ஓகேவா? போட்டேன் பிள்ளையார் சுழி. கனகபுரி ஆளக்கூடிய கனகவேந்தன் எழுதி கொள்வது என்னவென்றால், அனகுபுரி நாட்டை ஆளக்கூடிய கனகவேந்தர் மன்னர் எழுதுவது என்னவென்றால், இதுவரை நான் அனுபவித்து வரும் வடக்கே வாழைத்தோப்பு 100 ஏக்கர், அரக்க வாழைத்தோப்பு 100 ஏக்கர், தெற்கே தென்னந்தோப்பு 100 ஏக்கர், தெற்கே தென்னந்தோப்பு 100 ஏக்கர், மேற்கே மேற்கே தோட்டங்கள் 100 ஏக்கர், மாந்தோப்பு 100 ஏக்கர், கிழக்கு வந்து ட்ரைலேண்ட் 100 ஏக்கர், ரயில் வந்து 100 ஏக்கர். இது அனைத்தையும் இன்று முதல் மீனா ஆகிய அனுபவித்துக் கொள்வது, கையகப்படுத்தி சர்வ சுதந்திரமாய் அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. சர்வ சுதந்திரமாய் அனுபவிக்கும். சுயநினைவோடு எழுதிக் கொள்வது கனகவேந்தன். இப்படி கீழ் வச்சுக்கிறேன். அதை கையெழுத்து நான் வைக்கிறேன் சாட்சி வைல சீக்கிரம். சாட்சி கையெழுத்து நான் வைக்கிறேன். நான் இருக்கிற உனக்கு பையன் சாட்சி கைது போடுங்க டக்குன்னு. கோப்பையா மாறா பண்ண சாட்சி கையெழுத்து எடுத்து போற மாறா. என் பேர் தெரியுமா உனக்கு தெரியும்? போறா மாணிக் பாட்ஷா. அடி ஷெருப்பா. என்ன பேர் பத்தியா? என்ன பேர்? மாணிக் பாட்ஷா. டேய், அது பேர்பட்ட ஒரு பேர் தெரியுமா? அப்பதான் இன்வெஸ்ட் 1982 பேர் வாங்கிட்டேன். அப்பதான் எங்க அப்பா இன்வெஸ்ட் வாங்கிட்டேன். ஓட்டுமா பாக்குறேன். அப்பா பீரோல சும்மா வீடா. இன்று முதல் அனைத்து உடம்புகளையும் எனக்கு நீ சொந்தம்.